ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போது ஹோண்டா லிவோ 110 2025 மாடல் OBD2B அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அப்டேட்ஸ் என்ன இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 110cc லிவோவில் புது வெர்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த 110cc செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டைலிஷ் லுக்கிங் மோட்டார் சைக்கிள்னால் இந்த லிவோ சொல்லலாம். எஸ், மோஸ்ட் அண்டர் ரேட்டட் 110cc சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். 110cc பொறுத்தவரை நம்ம இப்போது ஹோண்டாலே 2 மாடல் இருக்குது, CD 110, அதுக்கப்புறம் லிவோ. கிட்டத்தட்ட மோரார்லெஸ் சேம் ஸ்பெக்ஸோடு தான் வரும் இன்ஜினை பொறுத்தவரை. மற்றபடி சின்ன கொஞ்சம் ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு 110cc இந்த ஹோண்டாவில் லிவோ சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இன்கேஸ் இந்த லிவோவில் 2 மாடல் வருது கைஸ், ஐ மீன் 2 வேரியண்ட். ஒன்று வந்துட்டு இப்போ நீங்கள் நம்ம கையில் பார்த்துக்கிட்டு இருக்க டிஸ்க் வேரியண்ட், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 240mm டிஸ்க் வரும். இன்னொன்று இதிலே ட்ரம் பிரேக்ஸ். ஸோ 2 மாடல் வருது. ஃபஸ்ட் இன்கேஸ் இந்த லிவோ 110 பொறுத்தவரை ஒரு ஸ்டைலிஷ் லுக்கிங்கில் இருக்கும். இப்போ நீங்கள் இதிலே கிரே வருதுன்னு வைங்களேன், இந்த கிரேவையும் SP 125 பழைய மாடல் அந்த கிரேவையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப எது லிவோ எது SP 125 அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடும். அந்தளவுக்கு இந்த டேங்கோட டிசைன் வந்து மோஸ்ட் சிமிலராக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் ஸ்டைலிஷ் லுக்கிங்கில் இருக்குது. இதிலே வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷ் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கணும்னா நீங்கள் ஹீரோ பேஷன் ப்ரோ இருக்கீங்களா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். சின்ன அந்த ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸோட இந்த 110cc லிவோ டேங்கை பொறுத்தவரை நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. இது E20 ஃபியூல் அக்செப்ட் பண்ணும். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 9 லிட்டர்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் விங் தெரியுதுங்களா, இது ஹோண்டாங்கிற பேட்ஜிங்கோடு இருக்கும். ஃபஸ்ட் இதுதான் மெயின் அந்த ரீசன் ஸ்டைலிஷ் லுக்குக்கு எடுத்துகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த தடவையும் உங்களுக்கு ஹாலஜன்ஸ் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோரோவர் இது வந்துட்டு அண்டர் 1,05,000 10,000 அதுக்குள்ளே ஒரு 110cc பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. பட் இந்த 2025 OBD2 மாடலில் ஒரு சின்ன அப்டேட்டாக உங்களுக்கு பழைய BS4ல் வர மாதிரி பொசிஷன் லேம்ப்ஸ் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. நான் பவர் அவுட்புட்மே கட் பண்ணி போட்டு வரேன். ஸோ இதுதான் ஹெட்லாம்ப்ஸோட பவர் அவுட்புட் வித் அங்கே பொசிஷன் லேம்ப்ஸோடு இருக்குது பாருங்கள், இந்த 2025 அப்டேட்காக. ஸோ ஒரு டீசெண்டான பவர் அவுட்புட்டுன்னு சொல்கிறோம் ஹெட்லாம்ப்ஸை பொறுத்தவரை. இது லிவோ 2024 மாடல். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொசிஷன் லேம்ப்ஸ்லாம் இருக்காது, மற்றபடி டிசைன் லாங்குவேஜெல்லாம் சேம் தான் கைஸ். ஸோ அதை தொடர்ந்து கொஞ்சம் நல்லா எலிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். கிராஃபிக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் கவுல் சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் ப்ரீவியஸ் வருஷனுக்கு இந்த வருஷனுக்கு இருக்குது. ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸுமே நல்லாவே மாற்றிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு 150cc செக்மெண்ட் அந்த ஒரு ஸ்டைலிஷ் லுக்கிங்கில் எடுத்திருக்காங்க, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஹெட்லாம்ப்ஸ்லாம் வந்துட்டு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹாலஜன்ஸில் தான் வருது கைஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே. டெயில் லேம்ப்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு ஹாலஜன் செட்டப்பில் தான் இருக்குது. சைட் பை சைடு அந்த உங்களுக்கு அவுட்புட் போட்டு வரேன். எஸ், இண்டிகேட்டர்ஸ் இன்னுமே ஹாலஜன்ஸில் தான் வருது. 110cc அது எக்ஸ்பெக்டட் தான். நெக்ஸ்ட்டு டெயில் லேம்ப்ஸ் பொறுத்தவரை அதை டிசைன் அன்சேஞ்சு தான், அதுவும் ஹாலஜன்ஸில் தான் வருது. அதோட டீசென்ட் பவர் அவுட்புட்டுமே இருக்குது. இந்த தடவை ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லிவோ டிஸ்கை பொறுத்தவரை. ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் அதுதான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி உங்களுக்கு வந்துட்டு செமி டிஜிட்டல் மீட்டராக கூட வரலாம். ப்ரீவியஸ் மாடல் டாப் ரைட் கார்னரில் போட்டு வரேன் பாருங்கள், 2024 மாடலில் செமி டிஜிட்டல் மீட்டர் வரும். இப்போ இது வந்துட்டு 2025க்காக ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் எடுத்து வந்திருக்காங்க கைஸ். SP 125 பழைய வெர்ஷன் 2025 மாடல் இந்த வெர்ஷனுக்கும் ஷைன் 125 இப்போ 2025 OBD2B. அதுக்கப்புறம் இந்த லிவோ வந்துட்டு ஸ்டாண்டர்டில் எப்படி வரும்னு தெரில, மேபி ஸ்டாண்டர்ட்லேயும் இதே தான் வரலாம், இல்லை காஸ்ட் கட்டிங்காக உங்களுக்கு செமி டிஜிட்டல் மீட்டர் கொடுக்குறாங்களான்னு இப்போதைக்கு தெரில. ஸோ அந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. இதோட இப்போ ஒரு சின்ன ஃபுட்டேஜும் போட்டு வரேன். ரீசெண்டாக லான்ச் பண்ண ஷைன் 125ல கூட இதே சேம் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கான்சோல் தான் இருக்கும். இது அப்படியே SP 125 ப்ரீவியஸ் வெர்ஷன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் SP 125 ட்ரம்லையுமே இதே மீட்டர் தான் வரும். டிஸ்கில் மட்டும் TFT டிஸ்பிளே கன்சோல் கொடுத்துருக்காங்க. புதுசாக இந்த லிவோக்காக எதுவும் மெனக்கெடல, அப்படியே அந்த மீட்டர் கன்சோலை தூக்கி இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை லைட்டிங் செட்டப், அதுக்கப்புறம் டே டைம் கண்டிஷன் நைட் டைம் கண்டிஷன் ரெண்டுத்துலையுமே வீவிங் அந்த விசிபிலிட்டியுமே நல்லா இருக்குது. அடிப்படை விஷயங்கள் பேசிக் ரீட் அவுட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செட் பட்டன் செலக்ட் பட்டன் 2 ப்ரீசெட் பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்டுமே ஓகே தான். ஃபியூல் ஸ்டேட்டஸ் வந்து இந்த தடவை நல்ல டிஜிட்டலில் காமிச்சிடும். அண்ட் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ப்ரீவியஸ் வெர்ஷன் அந்த லிவோ செமி டிஜிட்டல் மீட்டரில் கிடையாது, ஸ்க்ரீனில் போட்டு வரேன். இப்போது இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ 4 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ், அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஹை பீம் லோ பீம் சுவிச்சஸ்ஸு,
அதுக்கப்புறம் ட்ரிப் ஏ ட்ரிப் பி 2 இருக்குது. டைம் காமிச்சிரும், இன்ஸ்டன்ட் மைலேஜ் காமிச்சிரும், ரைடிங் ரேஞ்சு காமிச்சிரும். ஸோ ட்ரிப் ஏ ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த பேசிக் விஷயங்கள் தான் இருக்குது. ஐஎஸ்எஸ் சுவிட்ச் வந்துட்டு இந்த லிவோவில் கிடையாது. உங்களுக்கு நார்மல் கீல் சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இது காஸ்ட் கட்டிங்காக. அடுத்த அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் தான். எவ்வளோ ஸ்டைலிஷ் லுக்கிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு அடிஷ்னல் 2 கலர் இருக்குது, அதுவும் போட்டு வரேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டைலிஷான அண்டர் ரேட்டட் 110cc பட்ஜெட் வந்துட்டு உங்களுக்கு 1,05,000 10,000 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து வரும் காய்ஸ். அண்டர் பட்ஜெட். இது வந்து டிஸ்க் வேரியண்ட்டை சொல்கிறேன். ட்ரம் வேரியண்ட்னால் நீங்கள் அண்டர் 1 lakh வாங்கிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் 110cc பைக்கு. அது கூடவே இதில் வந்துட்டு ரீசேல் வேல்யூ அந்தளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் போய் மார்க்கெட்டில் வந்துட்டு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோ இல்லை வந்துட்டு ஹோண்டா ஷைனோ இல்லை அதை தொடர்ந்து வேறு ஏதாவது பிளாட்டினாவோ இல்லை CT 100 அந்த மாதிரி ஒரு 100cc, ஏன் HF டீலக்ஸ் 100cc அதை நீங்கள் வாங்குகிற அந்த செகண்ட் ஹேண்டு ஒரு ரீசேல் வேல்யூ வந்து இதில் இருக்காது இந்த லிவோவில். பட் அதுதான் பிரச்சனை. இன்னொரு பாசிட்டிவ், அந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவும் எடுத்துக்கலாம். அந்த இதை இந்த 110cc லிவோவை எடுக்கிறவங்க மோஸ்ட்லி வந்துட்டு செகண்ட் ஹேண்டுக்கு போக மாட்டாங்க. ஐ மீன் ரீசேல் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் உங்களுக்கு 110cc இருக்குது. இதோட மைலேஜ் அவுட்புட் வந்து 65-70 தரும் கைஸ். கன்ஃபார்மாக 70 தரும். உங்களுக்கு வந்துட்டு மேனுவல் கியர் பாக்ஸ், 4 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. 4மே டவுன் ஷிஃப்ட்டில் தான் வருது. சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த OBD2B ரெகுலேஷன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் சென்சார்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒன்று வரும் பார்க்குறீங்களா. இப்போ இன்னொன்று வந்துட்டு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எண்டு இருக்குங்களா, அதில் ஒரு ஆக்சிஜன் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பாசிட்டிவ்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்புறம் மைலேஜ் நாம்ஸ் படி நல்லாயிருக்கும். பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ இங்கே இருக்க ஆக்சிஜன் சென்சாரே அப்பப்போ ஏதாவது மால்ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு மீட்டரில் காமிச்சிரும். அவ்வளோ தூரம் மேலே இருக்குது. இப்போ இந்த மாதிரி மழை டைமில் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி கல் மண் இருக்க ஏரியாலலாம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் அந்த சேரோ இல்லை மழை தண்ணியாக பட்டு இது கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இப்போ தான் ஜனவரிக்கு அப்புறம் தான் அந்த OBD2B ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த அப்டேட்டோடு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் ஃபீட்பேக்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் கழித்து தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இது ஒரு டவுட் இருக்குது. மற்றபடி இந்த இன்ஜினை பொறுத்தவரை நல்ல ரீஃபைண்டாகவும் ஸ்மூத்தாகவும் ரிலேபிளாகவும் இருக்கும் கைஸ். 70 தாராளமாக உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஜின் சவுண்டு, எக்ஸாஸ்ட் பீட் ரெண்டுமே கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தெரியுதா, ஃபோட்டோ சென்சார் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் சிஸ்டமுக்கு உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் கிடையாது. அதுக்கு போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர் அதுவுமே கொடுத்துருக்காங்க. சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம்காக ரொம்பவே சூப்பரான விஷயம் அது. ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிக்கர் அசம்பிளியுமே கொடுத்துட்றாங்க. இது வந்துட்டு ஓரளவுக்கு யங்ஸ்டருமே ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த லிவோ 110. இப்போ தான் நான் காலேஜ் சேர்ந்துருக்கேன், இல்லை மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் ஓட்டுறேன், எனக்கு மைலேஜும் வேணும், ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், நான் ரீசேல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் ஹேண்ட் யூஸுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான பைக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த லிவோ 110 சூஸ் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ரீசேல் வேல்யூ இருக்காது. அதை தடுத்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் வேயாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன இருந்ததோ அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க் ஆப்ஷன் வந்துடுது. நான் வந்துட்டு உங்களுக்கு 110cc ட்ரம் டிஸ்க் ரெண்டுலையுமே எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட்ஜெட் அண்ட் உங்களோட ரைடிங் நேச்சர் பொறுத்து. பட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் தான். ஃப்ரண்ட் ஆகட்டும், ரியரில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுதா, ட்வின் ஷாக். ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபர் வேவாக தான் இருக்கும். சைலன்சருமே அதுக்கு ஏற்றாமல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் சவுண்டுமே கேட்டிருப்பீங்க. அப்புறம் உங்களோட பில்லியனுமே கூட்டிகிட்டு போகலாம் தாராளமாக. அண்ட் உங்களோட பில்லியனுமே தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் நல்லா தான் இருக்குது. சீட் குஷனிங்கிறப்போ கொஞ்சம் மாடரேட் தான், பட் ஓகே தான் சீட் லென்த்தை பொறுத்தவரை. அண்ட் சீட் ஹைட்டுமே உங்களுக்கு தாராளமாக 5 foot ஆளு கூட ஏறி உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லிக்கியான ஒரு டிசைனாக இருக்குது. ஹேண்டில் பார் பொசிஷனுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மீட்டர் கன்சோல் மாற்றினது ப்ளஸ் அந்த ஸ்டைலிஷ் டேங்க் லுக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது.
எனக்கு ஒரு நெகட்டிவ்னா இந்த டேங்க் அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியுது பாருங்கள். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மழை தண்ணிலாம் இன்ஃபேக்ட் போகாது. இது BS6 பைக்குங்கிறனால கொஞ்சம் பார்க்க டேங்க் கவர்லாம் போட்டிங்கன்னா மோரோவர் ஈக்குவலாக வந்துடும். மற்றபடி ஓகே தான் இந்த பைக்கை பொறுத்தவரை. அண்ட் சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்போ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இப்போ இது வந்துட்டு இப்போ தான் லோடு இறக்குறாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷன் பொறுத்தவரை ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. பாடி பில்டு குவாலிட்டி அண்ட் இதை பொறுத்தவரை ஸ்டிக்கரிங் பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது கைஸ். கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு போட்டு வரேன். ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அலாய் வீல்ஸோட வருது. 18 இன்ச்சு ரியர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு இதுலையுமே வருது. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை 3 கலர் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா பிளாக்கு, அதுலேயே ஆரஞ்சு ஸ்டிக்கர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ ஸ்டிக்கர்ஸ் வரும். இது ரெண்டுமே பிளாக் வேரியண்ட். மூணாவதாக இருந்தது சைரன் ப்ளூ அப்படின்ட்டு ஒரு வேரியண்ட் வித் கிரே ஃபினிஷோட கொஞ்சம் மிங்கிள் பண்ணி வரும். இந்த கலர் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அப்படியே SP125 இருக்கு இல்லைங்களா, அதோட சைரன் ப்ளூ டிட்டோ அப்படியே தான் கிட்டத்தட்ட இருக்குது. டிசைன் அந்த லாங்குவேஜுமே கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். டேங்க் ஸ்ட்ரவுடில் அங்கங்கே கிரே ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க கைஸ். இதுதான் 3 கலர் அவைலபிள்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் இந்த Livo 110 2025 மாடலோட சின்ன சின்ன அப்டேட்ஸ். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம் கைஸ். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் நமக்கு ஆளில் போட்டுக்கோங்க.